எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இட்டாலியன் ரெசிபியான பீஸா செஞ்சு கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். எல்லாருமே பீஸா செய்ய வீட்டில் ஆசைப்பட்டிருப்போம். ஸோ எப்படி பழகலாம் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருமே யூடியூப் தான் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய மெத்தட் சொல்லியிருப்பாங்க. டைட்டில் பார்த்தா கடகடன்னு வந்துக்கிட்டே இருக்கும். நோ ஓவன், நோ மைதா, நோ சுகர், நோ சால்ட்டு, என்னென்னமோ போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட்லாம் நம்ம இன்னைக்கு பண்ணி பார்க்க போகிறோம். எந்த மெத்தட் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது, எந்த மெத்தட் எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2.5 கப் மைதா மாவு, 1.5 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி, 2 ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு கலந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் கழித்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆன பிறகு அந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலேயும் பாத்திரத்துலையும் எண்ணெய் தடவி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். இது 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் பீஸா செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனியனை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி குடமிளகாயும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி பன்னீர் பீஸா செய்கிறதுனால நான் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸா செய்கிற பிளேட்டில் ஆயில் இல்லைன்னா நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ், அதுக்கப்புறம் ஆனியன், குடமிளகா, கார்ன், அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பன்னீர் எல்லாத்தையும் மேலே போட்டுக்கிறேன். கடைசியாக மொசரலா சீஸ் மேலே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ தூவி விட்டுக்கிறேன். இங்கே பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூம், சிக்கன் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோதுமை மாவில் செய்கிற பீஸா. இது 1 கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு பவுலில் 1/2 கப் தண்ணி, 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து பிசையணும். மேலே ஆயில் தடவி ஒரு பிளேட் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் ஆறு ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவை பிணைஞ்சு வச்சோம் இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதில் பீஸா சாஸ் தடவி விட்டுட்டு மேலே குடமிளகா, ஆனியன், அதுக்கப்புறம் கார்ன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதெல்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக மொசரலா சீஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மேலே தூவி விட்டுக்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு இந்த 2லையும் செஞ்ச பீஸா நம்ம அவனில் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இந்த மெத்தட் நோ ஈஸ்ட் நோ சீஸ் மெத்தடு. ஸோ இதுலேயும் மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து. இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் 3 ஸ்பூன் மைதா மாவு போடணும். அது நல்லா அந்த நெய்யில் பொரிஞ்சு வந்த பிறகு 1 கப் பால் ஊற்றணும். அந்த பால் ஊற்றின பிறகு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கிளற என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டியாக வந்துடும். ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு பீஸா சாஸ் அது மேலே தடவி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சீஸுக்கு பதிலாக செஞ்சோம் இல்லையா, அதை மேலே தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குடமிளகா, ஆனியன், கார்ன், பன்னீர் அதெல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கடாயை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பீஸா உள்ளே வச்சுக்கலாம். இது வேக 45 மினிட்ஸ் ஆகும்.
நான் வந்து 3 மெத்தடில் பீட்சா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த 3 மெத்தடில் டேஸ்ட் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவில் செஞ்ச பீட்சா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. கோதுமை மாவில் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, பட் லைட்டாக அந்த கோதுமை தோசை சுட்ட எப்படி சவக்குன்னு ஒரு இது வரும், அது மட்டும் வருது. ஆனால் ரொம்ப தெரியல. அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதான் சொன்னாங்க இல்லையா, நோ ஓவன், நோ சீஸ், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, நோ ஈஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அந்த பீஸா தான் இது. ஆனால் பார்க்க நல்லா லுக்கெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். சத்தியமாக நல்லா இல்லைங்க. இந்த சீஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி க்ரீமாக செஞ்சு ஊற்றினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கல்ல, சத்தியமாக அப்படி இல்லவே இல்லை. நல்லா தான் வெந்திருக்கு பாருங்க. அடியில் வந்து நல்லா அந்த இது வந்திருக்கு. அதே மாதிரி கார்ன் இதோட டேஸ்ட்லாம் தெரியுது. ஆனால் இந்த க்ரீம் சத்தியமாக நல்லா இல்லைங்க. நான் இனிமேல் இந்த மெத்தடில் செய்யவே மாட்டேன். நம்ம மெத்தட் பார்க்கலாம். இந்த உள்ள பஞ்சு மாதிரி இருக்கிறது வந்து இந்த கோதுமாவில் அந்தளவுக்கு வரலைங்க. இப்போ ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். மைக்ரோவன் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை கடாயில் பண்ணலாம். ஏன்னா பேஸ் வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வந்திருக்கு, ரொம்ப மோசம்லாம் கிடையாது. மைதா பிடிக்காதவங்க கண்டிப்பாக வீட்டில் கோதுமாவில் செஞ்சு பார்க்கலாம். இந்த வீட்டில் செஞ்ச பீஸா வந்து எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 100% 100 மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாம். கோதுமாவில் செஞ்சதுக்கு கண்டிப்பாக 90 மார்க்ஸ் கொடுக்கலாம். லைட்டாக தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல, கண்டிப்பாக 90 மார்க்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு வேற பேர் வேணால் வச்சுக்கலாம், ஆனால் பீஸான்னு மட்டும் இதுக்கு வைக்காதீங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு நான் மார்க்கே தரமாட்டேங்க. கடாயில் பண்ண அந்த பேஸ்க்கு வேணால் ஒரு 20 மார்க்ஸ் கொடுப்பனே ஒழிய இந்த மேலே இருக்கிறது கண்டிப்பாக மார்க் தரவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ எனக்கு பிடிச்சது மைதாவில் தான் பிடிச்சது. செகண்டாக பிடிச்சது இந்த கோதுமை மாவில் செஞ்சது தான். ஸோ இன்னைக்கு நம்ம பீட்சா வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.